4th current affairs வந்து மெட்டர்னிட்டி லீவ் ஃபார் பேரண்ட்ஸ் டு சைல்ட் பார்ன் த்ரூ சரகசி மூலயமா பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பேரண்ட்ஸுக்கு, அதாவது அவங்கள சரகேட் பண்ணி ஒரு மெயின் பேரண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து மெட்டர்னிட்டி லீவ் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. அதாவது சரகசின்னா யாருன்னா வாடகை தாய், அவங்க மூலியமாக குழந்தை பெற்றுக்கிற பேரண்ட்ஸுக்கு லீவு, கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு லீவ் கொடுத்துருக்கு. அதாவது சென்டர் அமெண்டட் ரூல்ஸ் விமன் எம்ப்ளாயீஸ் டு டேக் 180 days. விமன் எம்ப்ளாயீஸாக இருந்தாங்கன்னா 180 days வந்து லீவ் எடுத்துக்கலாம், அதாவது 6 months லீவ் எடுத்துக்கலாம். அதே மெட்டர்னிட்டி, அது வந்து மெட்டர்னிட்டி லீவ். அதே ஃபாதராக இருந்தாங்கன்னா சரகேட் மூலிமா சைல்ட் பார்ன் ஃபாதர் வந்து 15 day வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் லீவ் சாங்ஷன் பண்ணுது. இது வந்து இந்த ரூல் எது கீழேன்னா 1972 ரூல்ஸ் கீழே கொண்டுறாங்க, சென்ட்ரல் சிவில் சர்வீசஸ் ரூல்ஸு கீழே அதை கொண்டுறாங்க. நோட்டிஃபைட் பை யூனியன் பர்சனல் மினிஸ்டர். இந்த எந்த மினிஸ்ட்ரி கீழே இது வருதுன்னா யூனியன் பர்சனல் மினிஸ்ட்ரி தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குது. டில் நவ் நோ ரூல்ஸ் ஃபார் சரகசி பேரண்ட்ஸ் லீவோட மெட்டர்னிட்டி லீவு இது வரைக்கும் கிடையாது. எப்போவுமே யூஸ்வலாக நார்மல் மெட்டர்னிட்டி லீவ் பேரண்ட்ஸ்க்கு கவர்மெண்ட் கொடுக்குது. ஆனால் சரகசி மூலிமா சைல்ட் பர்த் பேரண்ட்ஸ்க்கு கிடையாது. இங்கே வந்து எக்ஸிஸ்டிங் ரூல்ஸ் வந்து ஃபீமேல் அண்ட் மேல் கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்து சைல்ட் கேர் லீவ் ஃபார் மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் 730 days. அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கிட்ட வரைக்கும், மோர் தென் ஒரு வருஷத்துக்கிட்டேயே வந்து மேக்ஸிமமாக அவங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் லீவ் எடுத்துக்கலாம். அப்படிங்கிறது ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ரூலில் இருக்குது.